ஹாய் ஃப்ரெண்ட், பாருங்கள் ரோடு இப்படியே மழை வர மாதிரியே இருட்டுன்னு இருக்குங்க. ஆனால் இருட்டுன்னு இருக்கு, மழை வர்றதில்ல, ஒன்றும் இல்லை. ஃபுல்லாகவே அப்படி தான் இருக்குது. நீங்கள் பார்த்தா நான் துணி வேற துவைச்சி போட்டிருக்கேன். துணி துவைச்சி போட்டது மழை வராது, வெயிலே இல்லை. இந்த மணி பிளான்ட்டு வச்சுருக்காங்க பாருங்கள், காஞ்சே போயிடுச்சு. இந்த வேர் மட்டும்தான் வந்திருக்கு. இந்த இதெல்லாம் இன்னும் இப்படி இருக்குன்னு கேட்காதீங்க. இதெல்லாம் நாங்கள் இருக்கும்போதே, நாங்கள் வரும்போதே இப்படி தான் இருந்தது. இந்த மணி பிளான்ட்டு எப்படி தண்ணி ஊற்றி வளர்க்கணுமா எப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா வீட்டில் காசு பணம் கம்மியாக, வருமானம் கம்மியாக வீட்டில் கஷ்டம் சேரதா இந்த மாதிரி இது காஞ்சி போகுமான்ட்டு எனக்கு தெரியல. அதுவும் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே தக்காளி வெங்காயம் எல்லாம் வாங்கி ஆயிடுச்சு. தக்காளி வெங்காயம் வாங்கிட்டு வந்திருக்காங்க. உருளைக்கிழங்கும் வாங்கிட்டு வந்திருக்காங்க. போல இருக்காமல் எதையும் எடுத்து வைக்கலங்க. சிக்கன் வாங்கிட்டு வந்தார், ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் சிக்கனை. அப்படியே ஒரு பிளாக் டீ மட்டும் போட்டு குடிச்சிட்டு நேராக வீடை தேட போயிட்டோம். சிக்கன் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன், நேராக வீடை தேட போயிட்டோம். வீடை பார்த்தா எங்கேயுமே வீடு கிடைக்கல. ஒரு வீடு போய் பார்த்தா 10,000 ரூபா வாடகை மாடியில். அட்வான்ஸ் 1,00,000 ரூபாவா. வீடு பார்த்தா 10,000 ரூபாய்க்கு வர்த்தானா? வர்த்தே இல்லை வீடு. உண்மையாக மாடியில் மொட்டை மாடி வர்த்தே இல்லை 10,000 ரூபாய்க்கு. இன்னொரு வீடு போய் பார்த்தா 6,800 ரூபாவா வீடு. அதுவும் நல்லா இல்லை. எனக்கு வாஷிங் மிஷின் வைக்க இடம் இருக்காது. இந்த மாதிரி ஃப்ரிட்ஜு வைக்கிறதுக்கு இடம் இருக்காது. புழங்குறதுக்கே எனக்கு இடம் இருக்காது அந்த வீடு. இந்த வீடே எனக்கு, இந்த வீடு அகலம் இருந்தாலும் பரவாயில்ல. இந்த வீடு தண்ணி வருது பள்ளமாக இருக்குன்னு சொல்லி தான் நாங்கள் காலி பண்ணோம். செட் ஆகலை. சமையல் வேலையே முடியலை, சமைக்கவே இல்லை இன்னைக்கு. வீடு தேர்றதில்லை. ஏதாவது வாங்கிக்கலான்னு சொல்லி விட்டுட்டோம். சரி எப்போ வாங்கலான்னு சொல்லிட்டு. சரிங்க, பாய்.